உறக்கம் வருவேனா என்றது. காதலிக்கிறவர்களால் உறங்க முடியாது. இதயத்தை பறிகொடுத்தவர்களால் உறங்க முடியாது. கடன் பட்டவர்களால் உறங்க முடியாது. நோயாளிகளால் உறங்க முடியாது. கவலைப்படுகிறவர்களால் உறங்க முடியாது. வாழ்க்கையில் காயம் பட்டவர்களால் உறங்க முடியாது. மேகலாவிற்கு உறக்கமே வரவில்லை. தஞ்சாவூரில் உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க? இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் உங்களோட ஊருக்குன்னு போனதே இல்லையே. ஏம்மா? சண்முகவேல் கேட்ட கேள்வி ஊசியாக தைத்தது. என்னை உயிரை விட அதிகமாக நேசிக்க எங்கள் அண்ணன் இருக்காருன்னு சொல்ல முடியலையே. என் மனசில் இருந்த கண்மூடித்தனமான காதல் தான் என்னை தப்பு பண்ண வச்சது. வயசும் இளமையும் வாழ்ந்தா மனசுக்கு பிடிச்சவனோட தான் வாழணுங்கிற பிடிவாதமும் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சு. எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்குன்னு உறவுகள் இல்லாமல் போயிடுச்சு. தஞ்சாவூரில் எங்கள் அண்ணனோட குடும்பம் மட்டும் இல்லை, என்னோட கண்மணியும் அங்கே தான் இருக்கா. என்னோட உயிர் கவிதையும் அங்கே தான் இருக்கா. என்னோட ரத்தம் சதையாலான என் பொண்ணு அங்கே தான் இருக்கா. ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கா. வளர்ந்து ஆளாகி கல்யாண வயசில் இருப்பா. என் செல்லமே, உன்னை நான் திரும்பவும் பார்க்கணும். உன்னோட கைகளில் முகத்தை புதைச்சி அழணும். உன்னை அநாத ஆக்குனதுக்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் நடக்குமா? எப்போ நடக்கும்னு தெரியலையே. கண்ணீரில் தலையணை நனைந்தது. 20 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய கல்யாணத்திற்கு 7 நாட்களே இருந்த நிலையில் நடந்ததை நினைத்து பார்த்தாள். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பிரகாரத்தை அன்னை விமலா அங்க பிரதட்சணம் பண்ணி கொண்டிருந்தாள். 12 சுற்றில் இன்னும் 3 சுற்றுகளே மிச்சமிருந்தது. குழந்தை சூர்யாவை இடுப்பில் சுமந்தபடி விமலாவின் பின்னாலேயே நடந்து கொண்டிருந்தாள் மேகலா. குழந்தை சூர்யா வீறிட்டு அழுதான். மேகலா சமாதானப்படுத்தி பார்த்தாள், முடியவில்லை. கோயிலுக்கு வெளியே போய் வேடிக்கை பார்க்கலாமா என்றபடியே பிரகாரத்தை விட்டு நகர்ந்து கோயிலுக்கு வெளியே வந்தாள். வரிசையாய் அர்ச்சனை சாமான்களை விற்கிற கடைகள், பூக்கடைகள், பொம்மை கடைகள். பலூன் வேணும். சூர்யா பொம்மை கடையை சுட்டி காட்ட கையில் இருந்த காசுக்கு ஒரு பலூனை வாங்கி கொடுத்தாள். சூர்யாவின் அழுகையும் சுத்தமாய் நின்றிருந்தது. சமத்துல அழக்கூடாது, அம்மா கிட்ட போகலாமா? கொஞ்சலாய் கேட்ட மேகலாவின் பின்னால் வந்து நின்றான் அந்த இளைஞன். மேகலா. மேகலா சற்றென்று திரும்பினாள். வசந்த், நீ எதுக்கு இங்கே வந்த? வேற எங்கே வர்றது? ஃபோன் பண்ணினா அட்டன் பண்ண மாட்டேங்கிற. உன்னை பார்க்கணும் பேசணும்னா நேராக உன் வீட்டுக்கா வர முடியும்? அகலமான தோள்களை குலுக்கினான் வசந்த். நல்ல வாட்டசாட்டமாய் கம்பீரமாய் கட்டழகனாய் தெரிந்தான். கருப்பு பேண்டும் மஞ்சளில் கோடு போட்ட முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தான். சுருள் சுருளாய் தலைக்கேசம் நெற்றியில் வழிந்தது. வசந்த், இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும், அழுத்தம் திருத்தமாய் உச்சரித்தான். யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயமாக இருந்தது. அண்ணி விமலா வேறு கோயிலுக்குள் இருக்கிறாள். மேகலாவிற்கு இதயம் படபடவென்றிருந்தது. இடுப்பில் இருந்த குழந்தை சூர்யாவை கீழே இறக்கிவிட்டாள். அவன் கோயிலுக்குள் இருந்த விமலாவை நோக்கி ஓடிப்போனான். வசந்தை அழைத்து கொண்டு கோவிலின் பின்புறம் மதில் ஓரமாய் வந்தாள். ப்ளீஸ் வசந்த், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, மேகலா தழுதழுப்பாய் சொன்னாள். கண்கள் கலங்கியது. தயவு செய்து என்னை மறந்துடுன்னு மட்டும் சொல்லிடாத மேகலா. என்னால் அதை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. வசந்தின் குரலும் உடைந்துதான் போயிருந்தது. வசந்தின் முகத்தை மேகலாவால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தன் ஆசை முகம், உயிருக்குயிரான காதல் முகம், யாருக்கும் தெரியாமல் 3.5 வருடங்களாய் மனசுக்குள்ளேயே கண்களுக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிற முகம், பார்க்க பார்க்க திகட்டாத முகம், ஜென்மத்திற்கும் பார்த்து கொண்டிருக்கலாம் என ஏங்க வைக்கும் முகம். அண்ணி விமலாவிற்கு வசந்த் தூரத்து உறவு. அப்பா அம்மா யாரும் இல்லை. மாமா வீட்டில் தங்கி படித்தான். எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பிங் வேலை தெரிந்தவன். முன்பெல்லாம் விமலா வீட்டிற்கு அடிக்கடி வருவான்.
ஃபேக்டரியிலும் வீட்டிலும் ஏதேனும் சின்ன சின்ன வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஜெகதீசன் பெரும்பாலும் வெளியூர் வெளிநாடு என போய்விடுவார். வீட்டு வரவு செலவுகளை எல்லாம் கவனிப்பது விமலாதான். இன்னும் சொல்லப்போனால் ஜெகதீசனுக்கு வசந்தை தெரியவே தெரியாது, பார்த்ததும் இல்லை. விமலா வீட்டிற்கு வரும்போதும் போகும்போதும் இதயமும் இதயமும் உரசிக்கொண்டன, கண்களும் மோதிக்கொண்டன. எப்படியோ மேகலாவிற்கு காதல் மலர்ந்துவிட்டது. இருவரும் சாதாரணமாய் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்றுதான் நினைத்திருந்தாள் விமலா. மேகலாவும் வசந்தும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராய் தீவிரமாய் காதலிப்பது விமலாவிற்கு சுத்தமாய் தெரியாது. தெரிந்திருந்தால் வளர விட்டிருக்க மாட்டாள். வசந்தின் வருகையை தடுத்திருப்பாள். காதல் யாரையும் கேட்டுக்கொண்டு வருவதில்லை. வந்துவிட்டால் வதைத்து எடுக்கிறது, பாடாய் படுத்துகிறது. பச்சை மரத்தில் வெட்டிய சின்னங்களை மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மரம் பட்டு போகும் வரை அந்த சின்னங்கள் மறையாது. காதலும் அப்படித்தான். இதயம் இருக்கும் வரை காதலை மறைக்க முடியாது. காதல் நினைவுகளை விரட்ட முடியாது. முடிந்தவரை காதலில் விழாதவர்கள், காதல் வயப்படாதவர்கள்தான் புத்திசாலிகள். காதலில் விழுந்தால் தொலைந்தார்கள். மேகலாவின் கதிதான். முள்ளில் விழுந்த கிளியின் நிலைதான். அண்ணியிடம் சொல்லவும் முடியாது. ஆரியர் காதலனை மறக்கவும் முடியாது. அண்ணன் ஜெகதீசனுக்கு முன்னால் சிரித்தபடியே இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து அழுது கொண்டுதான் இருந்தாள். வசந்த், முதல்ல இங்கேருந்து போயிடுங்க. எங்கள் அண்ணி கோயிலுக்குள்ளே இருக்காங்க. இருக்கட்டுமே, அன்னிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் வசந்த். ஆகட்டும் வசந்த், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க கெஞ்சினாள். எனக்கு ஒரு பதிலை சொல்லு. முகத்தையே உற்று பார்த்தான். என்ன பதில் சொல்றது? கண்களை தாழ்த்தி கொண்டான். என்னோட வர முடியுமா முடியாதா? வசந்த், பயமா இருக்கு வசந்த். என்னை காதலிக்கிறப்ப பயமா இல்லையா? என்னோட இனிக்க பேசினப்ப பயமா இல்லையா? என்னோட ஒரு நாள் பேசலைனாலும் ஒரு நாள் பார்க்கலனாலும் துடிச்சு போயிடுவியே, அப்பெல்லாம் பயமா இல்லையா? ஐயோ வசந்த், என்னை கொல்லாதே. நீ தான் என்னை கொல்லுற. என்னை காதலிச்சது போய், என்னை நினச்சி உருகி தவிச்சது போய், எனக்காக எதையும் செய்வேன்னு டயலாக் பேசுனது போய். அப்படித்தானே? வசதியான இடத்துல வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஆளும் அம்சமாக இருக்கான். கார் பங்களான்னு சகல வசதிகளும் இருக்குது. மகாராணியாட்டம் வாழ போகிற ஒளிமயமான வாழ்க்கை காத்திருக்கு. அதனால தான் இந்த வசந்த் கசப்பாக தெரிகிறேன். வேண்டாத நபராக மாறிட்டேன். அப்படித்தானே? வசந்திற்கு ஆத்திரம் அடைத்தது. வசந்த், நீ நினைக்கிறாப்புல எல்லாம் எதுவும் இல்லை. என் மனசில் நீ தான் இருக்க. உன் மனசில் நான் இருக்கிறது உண்மைன்னா என் கூட வந்துடு. நான் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன். கஞ்சியோ கூழோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். மேகலாவின் கையை கெட்டியாய் பற்றினான். கோயிலுக்குள் இருக்கும் அண்ணி வெளியே வந்து விடுவாளோ, தன்னை தேடுவாளோ, இருவரையும் சேர்த்து வைத்து பார்த்து விடுவாளோ? உள்ளுக்குள் அச்சமாக இருந்தது. வசந்தின் பிடியை உதறினாள். அண்ணனுக்கு என் மேலே பாசம் அதிகம். தான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்கிற நம்பிக்கை அதிகம். எங்கள் அண்ணன்கிட்ட நம்ம காதலை சொல்லவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. உன் கூட ஓடி வந்துட்டா கல்யாணம் நின்று போயிடும். அண்ணனுக்கு தலை குனிவாயிடும். அண்ணன் முகத்தில் நானே எப்படி கரிய பூசுவேன்? அது பாவம், துரோகம். நான் பாவம் இல்லையா? தா பாரு மேகலா, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா கல்யாண மண்டபத்திலேயே வந்து நான் என் உயிரை விட்டுடுவேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்லை என்றவன் சற்றும் எதிர்பாராத வினாடியில் மேகலாவை இறுக்கி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான். நம்ம காதலோட ஞாபகமாக இந்த முத்தத்தை வச்சுக்கோ. காலத்துக்கும் நினச்சிக்கிட்டே இரு. நான் செத்து போனாலும் நீ என்னை மறந்தே போனாலும் இந்த முத்தம் உன்னை கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும். அங்கிருந்து விருட்டனை நகர்ந்து போய்விட்டான்.
ஆடி போனாள் மேகலா. அவனிடம் ஆசையும் காதலுமாய் முத்தம் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறாள். அவன் தந்ததில்லை. கண்ணியமாக மறுத்து விடுவான். இப்போது கேட்காமலே தந்துவிட்டான். ஆனால் இனிக்கவில்லை. கன்னம் திகுதிகுவென்று எரிவது போல இருந்தது. கோவிலின் பின்பக்க மதில் சுவர் ஓரம் என்பதால் அங்கே யாரும் இல்லை. யாராவது பார்த்திருந்தால் ரொம்ப அசிங்கமாய் போயிருக்கும். உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது. கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்து உன் கண் முன்னாலேயே உயிரை விட்டுடுவேன். வசந்த் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் மேகலாவை கலங்க வைத்தது, பதற வைத்தது. மேகலா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? குழந்தை சூர்யாவோட மேகலாவை தேடிக்கொண்டு அங்கேயே வந்துவிட்டாள் விமலா. அண்ணி திகைத்து திடுக்கிட்டு போனாள். ஆமாம், இங்கே என்ன பண்ணுற? யாரோட பேசிக்கிட்டு இருந்த? சிநேகிதி ஒருத்தி ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேனா, அங்கெல்லாம் கூட்டமாக இருந்துச்சு. தனியாக மனவிட்டு பேசலான்னு தான் இங்கே வந்தேன். உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஏதோ அவசர வேலைன்னு கிளம்பிட்டா அண்ணி. வாயில் வந்த பொய்யை சொல்லி சமாளித்தாள். விமலாவிடமிருந்து குழந்தை சூர்யாவை வாங்கி கொண்டாள். விமலா எதையும் பார்க்கவில்லை. ஆனால் மேகலாவின் இதயம் தடக் தடக் என துடித்தது. கல்யாண மண்டபம். மாப்பிள்ளை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்திருந்தது. அடுத்ததாய் ரிசப்ஷன். மாப்பிள்ளைக்கு பக்கமாய் மேகலாவை நிற்க வைத்திருந்தார்கள். பட்டு சேலை கட்டி நிறைய பூச்சூடி தேவதையைப் போல ஜொலித்தாள் மேகலா. இன்னொரு பக்கம் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. கல்யாண மண்டபத்திற்குள் மேகலாவின் கண்களில் படும்படி அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தான் வசந்த். நெருப்பு மீது நிற்பது போல பதைத்தாள் மேகலா. அன்னே விமலாவின் தந்தை சோமநாதனும் அவர் மனைவி திலகம்மையும் வந்திருந்தவர்களை இன்முகத்தோடு உபசரித்து கொண்டிருந்தனர். மேகலாவிற்கு கல்யாணம், என் தங்கை மேகலாவிற்கு கல்யாணம். பூரிப்பும் பெருமிதமுமாய் மண்டபத்தை வலம் வந்தான் ஜெகதீசன். ஆனந்தம். ஜெகதீசனுக்குள் பேரானந்தம். தன் தங்கை வசதியான இடத்திற்கு மருமகளாக போகிறாள் என்ற நினைப்பே தித்தித்தது. உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் நானே. ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் உற்சாகமாய் பாடிக்கொண்டிருந்தனர். ஒரு ஓரமாய் இருக்கையில் அமர்ந்து மேகலாவே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வசந்த். மேகலாவும் வசந்தை பார்த்தாள். நான் ஏன் வசந்தை பார்த்தேன்? நான் ஏன் வசந்தை காதலித்தேன்? கோழைகளும் பந்தபாசத்திற்கு கட்டுப்பட்டவர்களும் காதலில் விழவே கூடாது. காதலா பாசமா? அண்ணனா வசந்தா? குடும்ப கௌரவமா காதலனின் வசந்தின் உயிரா? யாரிடமாவது சொல்லலாமா? சொன்னால் வசந்த் கேட்பானா? வசந்த் பிடிவாதக்காரன். சொன்னதை செய்து விடுவான். வசந்த் கல்யாண மண்டபத்திலேயே உயிரை விட்டுவிட்டால் அப்புறம் என் கதி? கல்யாணமும் நின்று போகும், மான மரியாதையும் கெட்டுப்போகும். எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு தலை குனிவுதான். வசந்தை என்னால் மறக்க முடியுமா? மறந்துவிட்டு இன்னொருவனுடன் குடும்பம் நடத்த முடியுமா? அது பாவம் இல்லையா? துரோகம் இல்லையா? மேகலாவிற்கு தலை சுற்றியது, வியர்த்து கொட்டியது. வீடியோ கேமராவிற்கு முன்னால் பொய்யாய் சிரித்தாள். மலரே மௌனமா? மலர்கள் பேசுமா? மலர்கள் பேசினால். ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி முடிவிற்கு வந்தது. இரவு சாப்பாடு முடிந்து எல்லோரும் உறங்க ஆரம்பித்தார்கள். கல்யாண மண்டபம் அரை இருட்டில் இருந்தது. மணப்பெண் அறைக்குள் உறங்காமல் விழித்திருந்தாள் மேகலா. நள்ளிரவு. மணப்பெண் அறையின் கதவு தட்டப்பட்டது. மெதுவாய் எழுந்து கதவை திறந்தாள். நிழல் உருவமாய் வசந்த் நின்றிருந்தான். மேகலா, கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டு போக வந்தேன். வசந்த், வர்ற மேகலா. நாளைக்கு காலையில் மண்டபத்தில் மணமேடைக்கு முன்னால் முதல் வரிசையில் முதல் ஆளாக நான் உட்கார்ந்துருப்பேன். உன் கழுத்தில் தாலி ஏறதுக்கு முந்தி உன் கண் முன்னாலேயே சரிஞ்சிடுவேன். என்னோட உயிர் போயிடும். விஷப்பாட்டலை காட்டிவிட்டு ஓசைப்படாமல் வெளியேறினான். மேகலாவின் இதய துடிப்பு கூடியது. வசந்த், நான் உன்னை சாக விட மாட்டேன். எனக்கு நீ வேணும். வசந்த், உன்னோட காதல் வேணும், உன்னோட அன்பு வேணும். கடைசி வரைக்கும் நீ தான் கூடவே இருக்கணும். கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தது. உயிர் உருகியது. ஒரு கணம் மறந்தாள். சகலத்தையும் மறந்தாள். அண்ணனின் மானம், மரியாதை, குடும்ப கௌரவம், தன்னால் ஏற்பட போகும் தலைக்குனிவு, எதை பற்றியும் யோசிக்கவில்லை. வசந்தான் கண்களுக்கு தெரிந்தான். அவன் காதல்தான் தெரிந்தது. அவனுடைய கதறல்தான் தெரிந்தது.